விவசாயம் ட்ரை பண்ணேன் ஆகலைன்றது. ஏன் என் விவசாயம் அப்படியே கண்டினியூ பண்ணல? எல்லாம் விலைவாசிகள் கம்மி என்ன, அதனால் என்ன செய்ய அப்படியே தரிசா போட்டாச்சு. 10 ரூபாய்க்கு விலை கம்மியாக கிடைக்குதுன்னு. ஆமாம் ஆமாம், 1 லட்ச ரூபா செலவழிச்சாங்கன்னா 25,000 ரூபா தான் கிடைக்கும். 75,000 லாஸு. ஓ, மக்கள் அப்போ என்ன செய்ய அப்படி தான் தரிசா தான் போட வேண்டியிருக்கு. நானும் பண்ணாத வேலையெல்லாம் எல்லா விவசாயத்துலேயும் நான் அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கேன். ஓ ஆமாம், அப்படியா? 93லேயே நான் அக்ரிகல்ச்சர் முடித்து இப்போ விவசாயத்தில் தான் இருக்கேன். எனக்கு இப்போ 10,000 ரூபா தான் மாதம் சம்பளம் தராங்க பைனியர் ஸ்கூலில். ஹார்ட் ஒர்க்கு தான், சம்பளம் காணாது. என்ன செய்ய விவசாயத்துக்கு அது பரவாயில்லன்னு போயிட்டீங்க. ஆமாம், அதனால விவசாயம் வேண்டாம்ட்டு ஸ்கூலில் வாட்ச்மேனும் பேங்க்கு அந்த மாதிரி போக வர என்ன போய்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஓ, ஆனால் உங்கள் பூமி பார்த்தேன் இப்போ. ஆமாம், அருமையான பூமி. ஆமாம், ஆனால் பண்ணதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓ, நாய் பண்ண வச்சேன்னீங்க? நாய் பண்ண வச்சுருந்தேன் அண்ணே. அது நாய் பூராமே நோய் வந்து இறந்து போச்சு. அது ஒரு 6 லட்ச ரூபா காலி. அடேங்கப்பா, என்ன நாய் வச்சிங்க? பூரா டாபர்மன். ஆமாம், அரிசீசன் என்ன பொம்மேரியன் விதமாக நாய் கொண்டாந்து குட்டிகளை இனப்பெருக்கம் செஞ்சு அதையும் ஏகப்பட்ட லாஸு. அதோட கும்பிடு போட்டுட்டு சூசானு விவசாயத்துக்கு வந்தேன். விவசாயத்துலேயும் லாஸு, அதுலேயும் கும்பிடு போட்டு இப்போ வாட்ச்மேன் அந்த மாதிரி இருக்கேன். ஓ, பேசாமல் விட்டுட்டீங்க? ஆமாம், இப்போ சும்மா வருவேன் போவேன், அதோட வச்சுக்கேன். இந்த தென்னை மரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து தேங்காய் மட்டும் பிறக்குவேன். இதில் 43 ஏக்கர் கிடக்கு. 43 ஏக்கர் உங்களுதா? ஆமாம், நாங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பி. ஓ, ஆமாம். எனக்கு வந்து 43 ஏக்கரையும் இப்படி தான் போட்டு வச்சுருக்கீங்க? ஆமாம், பேர்வாதி வயக்காடு, பேர்வாதி தோப்பு, என்ன இது புளி. ஓகே ஓகே. அதனால் பராமரிக்க முடியாமல் அப்படியே போட்டாச்சு. மரம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மரம். தேன் கிடைக்கிற பகுதி இப்படி இருக்கு. அடுத்த மரமா? அதுதான் இல்லை. இவர் வந்து விவசாயிங்க. 45 ஏக்கர் நிலத்துடைய விவசாயி இவர், சரிங்களா? இவர் லேண்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே தரிசாக போட்டு வச்சுருக்காரு. ஏன் அப்படின்னா விவசாயம் பண்ண முடியல அப்படின்றாரு. நான் வெஸ்ட் பெங்கால் போயிருந்தேன். வெஸ்ட் பெங்காலில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரொம்ப ஏழைப்பட்டவங்க கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்ன அது ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். தற்சார்பு அடைஞ்சு விவசாயமும் அவங்களுக்கு பண்ணிக்கிறாங்க, வேறு சம்பாத்தியமும் பண்ணிக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு சம்பாதிச்சுக்கிறாங்க, எல்லாமே பண்ணிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஐயா 45 ஏக்கர் இருக்குது, விவசாயம் பண்ண முடியல அப்படின்றாரு, நட்டமாகுது அப்படின்றாரு. அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஐயாவை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்தால் ஒரு விஷயம் சொன்னார். ஐயா நீங்களே சொல்லுங்கள், பயங்கர மாசாக இருந்தது. இங்கே வந்து யாராவது கேட்டால் என்ன பண்ணுவீங்க? ஏதாவது ஒரு பொருள் சொல்லுங்கள், அது அப்படியே என்கிட்ட சொல்லுங்கள். என்னையால் மனசாட்சிக்கு ஏற்க கொடுப்பேன். பயங்கரமான கிவருங்க இவர், பயங்கரமான கிவர். அக்ரி படிச்சிருக்காரு. எப்படின்னா ஒருத்தர் வந்து பொண்ணு வயசுக்கு வந்துச்சுங்க, ஐயா பலாப்பழம் வேணும் அப்படின்னா இந்த நான் உட்காந்துருக்கேன், இதை எடுத்துகிட்டு போன்னுருவார். தேங்காய் வேணும் அப்படின்னா வா எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டுருவார். ஆனால் இவரை கேட்காம எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அடி கொள்வோம். அடி ப்ளஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவார். கேட்காம எடுக்கக்கூடாது, கேட்டால் இந்தா வந்து எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய கிவர். அந்த மாதிரி ஆள் இவர். இப்போது இவர் இந்த 45 ஏக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக காடு மாதிரி போட்டு வச்சுருக்காரு. சிறிது அங்கே தான் எடுத்தோம், அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் ஃபுல்லாக. ஐயாவுடைய இப்போ பொந்து தேன் எடுக்க போகிறதுமே இடம் காமிச்சு கொடுக்க போகிறாரு. பொந்து தேன் போய் எடுக்க போகிறோம், அதையுமே ஃபில் பண்ணுறது பாருங்கள். தேனை பற்றி விட்டுருங்க. குணநலத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிவராக இருக்கார். இன்னொன்று வந்ததுக்கு டீ வாங்கி கொடுத்தாரு, ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாரு. ஐயா நான் வாங்கினேன்னா வேணான்ட்டார். ஆனால் நான் ஒரு கிஃப்ட் கண்டிப்பாக அவருக்கு அனுப்புவேன், அவருக்கு ஒரு கிட்ஸுக்கு. இப்படி இருக்கார். ஆனால் வந்து ஒரு விவசாயம் பண்ண முடியல அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இதை பற்றி வேறு வீடியோ ஒரு சில ஐடியாஸ் என்கிட்ட இருக்குது, அதை நான் ஷேர் பண்ணுவேன், வேறு வீடியோவாக போடுவேன். நீங்களுமே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு, ஏன் இந்த நிலைமை இருக்குது அப்படி சொல்லியும். ஐயா ஆனால் ஏழையெல்லாம் கிடையாது, கிவ்வரு. நான் இந்த விவசாயத்தை விஷயத்தை மட்டும்தான் நான் சொல்கிறேன், மற்றபடி கிவ்வரு. இன்னொன்று நான் அவர்கிட்ட அப்படியே பேசிகிட்டு இருந்தேன். என்னென்னா பெருசாக கடவுள் புண்ணியத்தில் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போனாலும் இந்த மாதிரி நபர்கள் எனக்கு கிடப்பாங்க. எப்படின்னா என்னை நல்லா நடத்துவாங்க, நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க, வாங்கன்னு வாங்க, எப்போ வேணாலும் வாங்க அப்படின்ட்டு இருக்காரு. போய் அருவிலாம் குளிக்கலாம் வாங்க அப்படின்ட்டு இருக்காரு, ஃபேமிலியோடு வாங்க அப்படின்ட்டு இருக்காரு. நம்பர் வாங்கியிருக்கேன், இருந்தாலும் அவருக்கு தொந்தரவு கொடுத்து நான் மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன். ஆனாலும் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு இடத்துக்கு போனால்
நம்மளை நேசிக்கிறாங்க, மகான் தெரியாத நம்பர் நேசிக்கிறாங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஸோ அதை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். ஐயா, விவசாயம் மறுபடியும் பண்ணுற ஐடியா இருக்கா? இல்லை சார், பண்ணுற ஐடியா இல்லை. இல்லை இல்லை. பார்த்தீங்களா எவ்வளோ வேதனையான வார்த்தை தெரியுமா இது? வேதனையான வார்த்தைங்க இது. பையன் சின்ன பையன் 3 வயசு பையன் ஒருத்தர் இருக்கார். இவருக்கு ஒரு பொண்ணு பாப்பா இருக்கிறாங்க. அவங்கள சேர்த்திட்டு அவ்வளோதான், விவசாயம் பண்ணுற ஐடியா இல்லைன்ட்டார். நாய்கள்லாம் வாங்கி வளர்த்தி பார்த்துருக்காரு, நோய் வந்து செத்து போச்சுன்றாரு. ஸோ இதெல்லாம் மாறணும். இது வந்து ஆக்சுவலாக பதிவு பண்ணணும். இந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்றதுக்காக நான் சும்மா அந்த விவசாய சென்டிமெண்ட்டை நான் யூஸ் பண்ணணும்னு சொல்லலை. எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்தது, அதனால் இதை சொன்னேன். ஏன் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். நான் எப்போவுமே தொடர்பில் இருப்பேன். சார். இன்னொரு விஷயம் அவர் சொன்னார், ஜாதி மதம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, 2 விஷயம் தான், ஆண் பெண் அவ்வளோதான் அப்படின்னாரு. நான் உங்களுக்கு ஒரு பிரதர் மாதிரி இருப்பேன், எப்போவுமே ஃபோன் அடிப்பேன். தேங்க்யூ சார். சரியா? நன்றிங்க.